ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஸ்பெஷலான இந்த அவரைக்காய் காலை வச்சு எப்படி நம்ம குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் காலை எடுத்து மதியமே ஊற வச்சுட்டேன். இப்போ மணின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி. இவ்வளோ நேரத்துக்கு ஊறினா தான் இந்த தோல் ஈஸியாக நம்ம பிரிக்கி எடுக்க முடியும். நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் நீங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஈஸியாக வந்துடும். ஈஸியான மெத்தடு தான். ஆனால் ஒரு 2 பேர் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். இப்போ எல்லா பிதுக்கு பருப்பையும் நான் இந்த மாதிரி பிதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு அந்த விதை தனியாக அந்த தோல் தனியாக ஈஸியாக வந்துடும். பெங்களூரில் இது பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை அவரைக்காய் காலுன்னு சொல்லுவாங்க. 2 விதமும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எடுத்த திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக இப்படி அழுத்துனீங்கன்னா பாருங்கள், அந்த சீடு தனியாக அந்த தோல் தனியாக வந்துடும். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதை நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 hour ஆச்சு. இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அந்த அவரைக்காய் காலை சீடு தனியாக தோல் தனியாக நான் எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு, இல்லை க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி நம்ம பெங்களூர் ஸ்டைலில் குழம்பு, ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடாக வந்த பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நம்ம ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா குழம்பு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைல் படி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பெங்களூரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது களி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது. எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுக்குங்க. அதாவது இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். லைட்டாக வந்தாலே போதும், ரொம்ப வரணும்னு இல்லை. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மல்லித்தூளை இந்த வெங்காயத்தோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு சொல்லிடுறேன்னா, இந்த மல்லி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் போட்ட உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயத்தோட இந்த மல்லித்தூள் மிக்ஸ் ஆகணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுலாம். இது ஆறிய இருக்கட்டும். நம்ம அடுத்தது மசாலாவுக்கு என்னென்ன நம்ம மிக்சியில் சேர்க்குறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போதும். நீல வாக்கில் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதே நான் இது கூட சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவும் கசகசாவும் நான் ஆல்ரெடி வேலைக்கு போகிறதுனால ரெடிமேடாகவே இந்த தேங்காய் கசகசாலாம் அரைச்சி வச்சுருவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நான் அப்போவே நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போது நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் அதெல்லாம், அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு
இது எல்லாத்தையும் கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து மிக்சியில் அடித்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த மசாலா சைடில் இருக்கட்டும். இப்போ திருப்பியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரை எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம குக்கரில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடாக வந்த பிறகு திருப்பி நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம கடுகுலாம் போட போகிறதில்ல, கருவேப்பிலை மட்டும்தான். அது நல்லா சும்மா லைட்டாக அப்படி பொரியிற அளவுக்கு நல்லா வச்சுட்டு நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக சேர்த்துக்குங்க. முத்தின கருவேப்பிலையாக சேர்க்காதீங்க. கொழுந்து சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நைட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தோல்லாம் எடுத்து அந்த அவரைக்காய் காலை வந்து இந்த குக்கரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த அவரைக்காய் காலோட அந்த வாசனை வந்து வரும். அந்த பச்சை வடை மாரிலாம் போயிட்டு ஒரு மாதிரி வாசனை, அந்த அவரைக்காவோட வாசனை நல்லா வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்குன்னு சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கல. ஏன்னா நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். காலைல ஆலுகடை சப்பாத்தி பண்ணேன். இப்போ மதியமும் செஞ்ச உருளைக்கிழங்கு பசங்களாக இருக்கட்டும் எல்லாரும் திருப்பியும் உருளைக்கிழங்கு அப்படின்வாங்க. அதனால் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மசாலா, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்சியில் இருக்கிற மசாலாவையும் தண்ணி சேர்த்து நான் கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு காரம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூளையும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். காரம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, மசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமா அந்தளவுக்கு தண்ணியாக விட்டுக்குங்க. கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி வேணும்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மதிய ரைஸுக்கும் நைட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்காக தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுறேன். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஏன்னா அந்த அவரைக்காய் கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலசு தான். ஒரு விசிலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் நல்லா வந்துடுச்சு. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த விசிலை பிடுங்கி உடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே அந்த குக்கிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், நல்லா வேகும். அதனால் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான அவரைக்காய் கால் சாறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.